வணக்கம் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களே. கொழும்பு பிரேமதாச மைதானம் மீண்டும் ஒரு முறை அதிரப்போகிறது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்று 2:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. முதல் போட்டியில் இலங்கை அணி தனது சுழற்பந்து வீச்சால் இங்கிலாந்தை திணறடித்து அபார வெற்றி பெற்றது. 1-0 என முன்னிலையில் இருக்கும் இலங்கை அணி இந்த இரண்டாவது போட்டியையும் வென்று தொடரை தன் வசப்படுத்த துடிக்கிறது. மறுபுறம் இங்கிலாந்து அணி தனது பாஸ்பால் அதிரடியை ஒரு நாள் போட்டியிலும் காட்டி தொடரை சமன் செய்ய போராடும். இன்றைய காலநிலை எப்படி இருக்கும்? கொழும்பில் இன்று வெப்பம் அதிகமாக இருக்கும். சுமார் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. இடையிடையே சில தூறல்கள் வர வாய்ப்பு இருந்தாலும் முழுமையான ஆட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆடுகளத்தை பொறுத்தவரை இது சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சொர்க்கம். பந்து நன்கு டர்ன் ஆகும் என்பதால் வனிந்து ஹசரங்க மற்றும் துனித் வெல்லாலகே ஆகியோரின் பந்துவீச்சு இங்கிலாந்து வீரர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். டாஸ் வெல்லும் அணி முதலில் பேட்டிங் செய்து 270 ரன்களுக்கு மேல் எடுத்தால் அது ஒரு வெற்றி இலக்காக அமையலாம். ரசிகர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பிரேமதாச மைதானத்தில் இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே எப்போதும் ஒரு கடும் போட்டி நிலவி வருகிறது. புள்ளி விவரப்படி இரண்டு அணிகளும் மிக நெருக்கமான வெற்றிகளையே கொண்டுள்ளன. மேலும் குசல் மெண்டிஸ் காயத்துடன் போராடி கடந்த போட்டியில் 93 ரன்கள் எடுத்தது ரசிகர்களுக்கு பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இன்றைய போட்டியிலும் அவர் அதிரடி காட்டுவாரா என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இலங்கை ரசிகர்களே, உங்கள் பப்பரே மேளச்சத்தமும் சிங்க கொடியும் மைதானத்தை ஆக்கிரமிக்கட்டும். நம் நாட்டு அணிக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம். வெற்றி கோப்பை யாருக்கு? பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். தொடர்ந்து பூம் லங்காவுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதரவை தருங்கள். எம்மை பின்தொடருங்கள். லைக், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.